ஈரானோட அயதுல்லா மகீரின் சிராஜி இப்போ இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான கோழிவாரை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதன்படி ஈரானோட மசூதியில் இப்போ சோப்பு கொடி, அதாவது ரெட் பிளாக்கானது ஏற்றப்பட்டிருக்கு. இந்த பிளாக்கை ஏற்றினார், இந்த கொடியை ஏற்றினா என்ன சொல்வார்கள் என்றால் ஈரான் பழிவாங்க போகிறார்கள் என்ற அர்த்தம் என்று சொல்வார்கள். அதன்படி அயதுல்லா கமேனி அவர்கள், ஈரானோட சுப்ரீம் லீடராக இந்த அயதுல்லா கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு ஈரான் இப்போ பழிவாங்க போகிறார்கள். அதுக்கான ஆரம்பமாக தான் இந்த கொடி ஏற்றப்பட்டிருக்கு. ஈரான் தரப்புலேருந்து சொன்னாங்க, நாங்கள் மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க போகிறோம், அதுவும் மிகப்பெரிய ஒரு பழிவாங்கலை செய்ய போகிறோம்னு சொன்னார்கள், ரத்தத்துக்கு ரத்தம்னு சொன்னார்கள். அப்படி ஈரான் என்ன பதிலடியை கொடுக்க போகிறார்கள், எப்படி பழிவாங்க போகிறார்கள் என்பது தான் இப்போ இருக்கிற கேள்வி. ஈரான் தங்களுடைய முழுமையான பலத்தையும் காட்டி பதிலடி, அதாவது பழிவாங்கலை செய்யத்தான் போகிறாங்க. பட் அது எப்படி இருக்க போது, யாருக்கு எதிராக இருக்க போது, அமெரிக்காவோட பொற்கப்பலை மூழ்கடிப்பார்களா, இதனத்தை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நடக்கின்ற இந்த போரில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றாக ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க. ஈரானுக்கான சப்போர்ட்டு ரைசா சீனா கொடுக்கலையே என்ற கேள்வி எங்களுக்கு எழும்பி இருந்தது. இதில் சீனா எந்த வகையில் சப்போர்ட் கொடுக்குறார்கள் என்ற நியூஸ் இப்போ வெளியே வந்திருக்கு. அந்த வகையில் சீனா தரப்பில் இருந்து இப்போ இந்த போரினுடைய ரியல் டைம் சேட்டலைட் இமேஜ் மற்றும் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ட் டேட்டாவை ஈரானுக்கு கொடுக்குறார்கள். அதாவது அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் எங்கெங்கே இருக்குது, அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் எங்கெங்கே நிற்குது என்பதற்கான அனைத்து டேட்டாஸையும் உடனுக்குடன் இப்போ டேட்டா எடுத்தால் அந்த உடனேயே அப்படியே ஈரானுக்கு ஷேர் பண்ணுகிறார்கள். அதை வச்சு தான் ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான துல்லியமான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐஆர்ஜிசி தரப்பில் இருந்து சீனாவோட பெய்டு நேவிகேஷன் சிஸ்டத்தை தங்களுடைய மிசைலில் இம்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் என்று, அதனால தான் அமெரிக்காவோட எலக்ட்ரானிக் தடைகள் இல்லாமல் இப்போ ஈரானால் வெற்றிகரமான தாக்குதலை செய்ய முடியுது என்ற செய்திகளும் வெளியே வந்திருக்கு. ஆகவே ஈரான் சீனாவோட சப்போர்ட்டை, அது முக்கியமாக சீனாவோட பெய்டு நேவிகேஷனில் முழுமையான தங்களுடைய மிசைல்களை இம்போர்ட் பண்ணிட்டார்கள். ஜிபிஎஸை பயன்படுத்தாமல் பெய்டு நேவிகேஷனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இது ஈரானுக்கு கை கொடுக்குதுன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் சேட்டலைட் டேட்டா ஈரானுக்கு தேவை. அது இருந்தால் தான் துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் தான் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே இந்த ரியல் டைம் டேட்டா, சேட்டலைட் டேட்டாவை வச்சு சீனாவோட உதவியோடு இப்போ ஈரான் தாக்குதலை நடத்துகிறாங்க. பட் இது மட்டும் போதுமான்னு பார்த்தா கண்டிப்பாக போதாது. சீனா தங்களுடைய இராணுவத்தை அனுப்பணும், தங்களுடைய போர்க்கப்பல், ஃபைட்டர் ஜெட் அனைத்தையுமே அனுப்பி ஈரானுக்கான சப்போர்ட்டை கொடுக்கணும். ஏன்னா அமெரிக்கா முழுமூச்சாக உள்ளே இறங்கிட்டாங்க. இந்த நேரத்தில் சீனா இறங்காட்டி ஈரானால் நீண்ட நாளைக்கு சமாளிக்க முடியாது. சீனா முள்ள இறங்கினா தான் அமெரிக்கா பயப்படும், இஸ்ரேல் பயப்படும். இந்த போர் முடிவுக்கு வரும். அப்படி இல்லாட்டி ஒன்றில் ஈரான் அழியும், அப்படி இல்லாட்டி இந்த போர் நீண்ட நாளுக்கு இடம்பெற்றுக்கொண்டே இருக்கும். நேற்றைய தினம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பித்த உடனேயே ஒன்று அயதுல்லா கமேனி அவர்களை குறிவச்ச தாக்குதலை நடத்தினார்கள். இன்னும் ஒரு முக்கியமான தாக்குதல் என்றால் அது ஈரானில் இருந்த ஒரு பிரைமரி ஸ்கூல் மீது செய்த தாக்குதல் தான். கிட்டத்தட்ட பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு. அவர்களோட வயசு 7 to 12 வயசுக்குள்ளே இருந்த பச்சிளம் குழந்தைகள், பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு. அவர்களோட பெற்றோர் கதறி அழுவதற்கான வீடியோஸ் நிறைய வழி வந்து மனதையெல்லாம் பதவதைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர்கள் மேற்கொண்ட தாக்குதலால் இறந்தவர்களோட எண்ணிக்கை 148 அதிகரிச்சிருக்கு. அதாவது 148 பெண் பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, 95 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்கன்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. அமெரிக்கா நியாயத்தை காப்பாற்றுகிறோம், நீதியை காப்பாற்றுகிறோம், மக்களுக்கு, ஈரானோட மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லித்தான் போரை ஆரம்பிக்கிறார்கள், காரணத்தை சொல்கிறார்கள். ஆனால் அவர்களே பச்சிளம் குழந்தைகள் 148 பேர். யோசிச்சு பாருங்க. உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசெல்லாம் பதப்பதைக்கும். இப்படி கொடூரத்தை செஞ்சுட்டு பெண் பிள்ளைகளுக்கு, அந்த குழந்தைகளை கொண்டுட்டு நியாயத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதில் இவர்களுக்கு சப்போர்ட் முட்டு கொடுக்கறதுக்காண்டி இந்தியாவில் இருக்கிற நபர்களும் நிறைய மேற்குலக நாடுகளில் இருக்கிற நபர்களும் பேசிக்கொண்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா? குழந்தைகளை கொள்கிறார்கள், அதை பார்த்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் குழந்தைகளை கொண்டுட்டு அதனை நியாயப்படுத்த நபர்களை என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை. இதில் தான் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஏற்கனவே அமெரிக்காவோட டம்பவர்களும் அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான அரசியல்வாதிகளும் ஒரு கேஸில் சிக்கப்பட்டார்கள். அது உங்களுக்கு என்னென்னு தெரியும். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு, அதுவும் சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு. அதில் முக்கியமாக அந்த எஸ்டிஎம் ஃபைல்ஸ் ஒன்று வந்தது. அதில் டம்பவர்களோட பெயர் அடிபட்டு இருந்தது. இப்படி இருக்கையில் அதே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போ ஈரானில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு எதிரான தாக்குதலை செஞ்சுருக்காங்க. இதன் மூலம் இரண்டையும் கணப்பணி பாருங்க. ஏற்கனவே இதை பற்றி ஒரு செய்தியை நான் பார்த்துருந்தேன். அதனால தான் நான் இந்த வீடியோவிலும் அதை சொல்கிறேன். இந்த இரண்டையும் கணப்பணி பார்த்தால் மேற்குலகம் எப்படி கொடூரமாக மாறி இருக்கு என்பதை நீங்கள் ஊகிக்க முடியும், புரிஞ்சொள்ள முடியும். உண்மையில் இந்த போரில் இப்போ அமெரிக்கா ஈரான் போரில் ஈரான் தோற்று அமெரிக்கா வின் பண்ணினா
அமெரிக்கா இஸ்ரேலும் வின் பண்ணினா இந்த உலகம் படும் மோசமாக மாறப்போகுது. யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவு கொடூரமாக மாறப்போகுது. அதுதான் உண்மை. அதுவும் உயர்மட்ட பதவியில் இருக்கிற நபர்கள், ஆளும் வர்க்கத்தில் இருக்கிற நபர்கள் எப்படியெல்லாம் யாருமே எதிர்பார்க்க முடியாத கொடூரங்களை செஞ்சுருக்காங்க. அவர்களோட கையில் இன்னும் மேலும் பவர் போனால், இப்போ ஈரான் தோற்கடிக்கப்பட்டு அமெரிக்காவோட கையில் இன்னுமே பவர் போனால் இந்த உலக நரகத்தை விட மோசமாக மாறும் என்பதுதான் உண்மை. இப்போ ஒரு அன்ஒஃபீஷியலான செய்தி வெளியே வந்திருக்கு. இதில் இஸ்ரேலோட ஏர்போர்ஸினுடைய கமாண்டர் டோமர் தார் அவர்கள் ஈரானால் அசாசினேஷன் பண்ணப்பட்டிருக்கார், அதாவது எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையான தெரியல. இப்படி இது உண்மையாக இருந்தாலும், அதே முக்கியமாக இஸ்ரேலோட முக்கியமான அதிகாரிகள் எலிமினேட் பண்ணப்பட்டிருந்தாலும் அதுக்கான ஒஃபீஷியலான செய்திகள் வெளியே வருமானு பார்த்தா கட்டாயம் வெளியே வராது. இதனை இஸ்ரேல் மூடி மறைக்கத்தான் பார்ப்பார்கள். ஏற்கனவே ஈரான் இஸ்ரேலுக்கே மேற்கொள்ளுன்ற தாக்குதலால் இஸ்ரேலுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளையே மூடி மறைக்கத்தான் இஸ்ரேல் ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. இப்படி இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியில் விடுவார்களா? கட்டாயம் விட மாட்டார்கள். பட் இப்படி ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. ஆனால் இது என்னமே உறுதி செய்யப்படையலை. இதே நேரத்தில் நிறைய இராணுவ வல்லுநர்கள், முக்கியமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவில் இருக்கிற நபர்கள் ஒரு விஷயத்துக்காண்டி இப்போ பயப்படுறாங்க. இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் போர் நடக்குது. இந்த போரை பயன்படுத்தி லெபனான், சிரியா, ஜோர்டன் இந்த பகுதியில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான புதிய ஃப்ரண்டானது ஓப்பன் ஆகிடுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இதை கொஞ்சம் அலசி பார்ப்போம். இப்போ லெபனானில் இந்த தாக்குதல் இடம்பெறுமாறு பார்த்தால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இஸ்ரேலுக்கு எதிரான போரை அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லெபனானுக்கு ஹிஸ்புல்லா இருக்காங்க. பட் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டார்கள். இதனால் ஹிஸ்புல்லா முழு மூச்சாகி இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈடுபடுவார்களா? அது ஒரு சந்தேகம். சிரியா போரை ஆரம்பிப்பார்களா? சிரியாவோட அல்குரானி அரசாங்கம் சிரியாவில் இஸ்ரேல் கைப்பற்றி வைத்திருக்கிற பகுதியில் மீட்பதற்காண்டி துருக்கியோட துணியோடு இந்த போரை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இஸ்ரேலுக்கு அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கட்டாயம் செய்ய மாட்டாங்க. சரி, ஜோர்டன்லேருந்து தாக்குதல் வருமானு பார்த்தா ஜோர்டன்லேருந்து வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜோர்டன் இப்போ இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொம்பு தூக்கி இஸ்ரேலை பாதுகாப்பதற்காண்டி ஈரானோட மிசைகளை சுட்டு வீழ்த்தி கொண்டு இருக்காங்க. ஆகவே ஜோர்டன் தரப்புலேருந்து புதிய ஒரு ஃப்ரண்டானது ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. பட் ஜோர்டனில் இருக்கிற மக்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்த மக்கள், பாலஸ்தீன உறவுகள் இருக்கிற மக்கள், அவர்கள் வேணுமெண்டா இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த 3 தரப்புலேருந்து போர் என்பதை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் குறைஞ்ச சதவீதம் தான் இருக்கே ஒழிய 100% அடுத்து சொல்ல முடியாது. ஈரான் தரப்புலேருந்து இஸ்ரேலுக்கு எதிரான ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதலை இப்போ பயங்கரமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட இழப்புகளை இப்போ இஸ்ரேலோட எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக விசிட் பண்ணி பார்வையிட்டிருக்கார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும், இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் பார்வை இடையிலேயாண்டு. பட் நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலில் இருக்கிறாரா என்றதே இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. ஏன்னா நெத்தன்யாகு அவர்கள் இந்த போர் ஆரம்பித்த உடனேயே தன்னுடைய ஓனான ஃப்ளைட்டில் இஸ்ரேலை விட்டு கிரீஸுக்கு தப்பி ஓடிட்டார் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. ஆகவே தாக்குதல் ரொம்ப தீவிரமடைய போகுது, போர் மிக பெருசாக மாறப்போகுது என்ற உடனே தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காண்டி இப்போ கிரீஸுக்கு தஞ்சமடைஞ்சிருக்கார், கிரீஸில் போய் தஞ்சமடைஞ்சிருக்கார். ஆகவே இந்த போரை பற்றிய அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்க்கணுமெண்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு அப்டேட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.